Hi guys, welcome to Rajesh Classes. நம்ம எல்லாரும் அவளா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த TNPSC கண்டக்ட் பண்ற இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் தட் இஸ் இந்த TNPSC ஏஐ கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இந்த வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் ஒரு ரீசனபிள் வேகன்சிஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிள் இ படிச்ச ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து கம்மியா தான் வேகன்சிஸ் இருக்குது. பட் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியரா படிச்சு பார்த்தோம்னா ஒரு விஷயம் கிளியர் ஆகும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கான வேகன்சிஸ் அவங்க இன்க்ளூட் பண்ணவே இல்ல. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னொரு நோட்டிஃபிகேஷன் எப்ப வேணாலும் வரலாம். இந்த இயர் எண்ட் முடியறதுக்குள்ள வரலாம். அப்படி இல்லைனா எலெக்ஷனுக்கு அப்புறம் வரலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்ப வேணாலும் வரட்டும். பட் உங்க பிரிபரேஷனை கன்சிஸ்டன்ட்டா கண்டினியூஸா கொண்டு போயிட்டே இருங்க. சோ இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த TNPSC தட் இஸ் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம்க்கான இந்த நோட்டிஃபிகேஷனை இன் டீடைலா பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு அப்புறம் நான் போற டெக்னிக்கல் வீடியோஸா இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷன் வீடியோஸா இருக்கட்டும், எல்லாம் உங்களை ரீச் ஆகும். So friends, இந்த TNPSC ஏஐ நோட்டிஃபிகேஷனை டீடைலா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த TNPSC கண்டக்ட் பண்ற இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம்க்காக பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். அந்த கோர்ஸை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக ஃபுல் ஃப்ளெஜ்டா ஆரம்பிச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா எங்களோட வெற்றி இன்ஜினியரிங் அகாடமி மூலமா தான் ஆரம்பிச்சிருக்கோம். சோ அதுக்கான டீடைல் வேணும்னா டைரக்டா நீங்க எங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். எங்களோட கான்டாக்ட் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். Hi guys, welcome back. நம்ம இப்ப இந்த TNPSC கண்டக்ட் பண்ற இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இல ஓவராலா எவ்வளவு வேகன்சிஸ் இருந்துச்சு, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கான ஏஜ் கிரைட்டீரியா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ பொறுத்த வரைக்கும் புட் டுகெதர் ஓவராலா பாத்தீங்கன்னா 213 வேகன்சிஸ் இருக்குது. அந்த 213 வேகன்சிஸ்ல சிவிலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 203 வேகன்சிஸ் வந்து அலாட் ஆயிடுது. சோ மத்த வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு 3 வேகன்சிஸ் இருக்குது, ட்ரிபிள் இக்கு 4 வேகன்சிஸ் இருக்குது. சோ அது மட்டும் இல்லாம சிவிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அபார்ட் ஃப்ரம் திஸ் 203 இந்த 203ங்கிறது பாத்தீங்கன்னா உங்க கோர் சிவில் இன்ஜினியரிங் பேப்பரை படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம மத்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல மத்த டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ் படிச்சு சப்ஜெக்ட் கோட் மாறும். சோ அது பாத்தீங்கன்னா 69 வேகன்சிஸ் இருக்குது. சோ புட் டுகெதர் பாத்தீங்கன்னா சிவிலை பொறுத்த வரைக்கும் 272 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதனால சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பூன் தான். நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணுங்க, கன்சிஸ்டன்ட்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டோட ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு நான் சொன்னனாவே அப்ளிகேஷன் என்னைக்கு ஓபன் ஆகுதுங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 27/5 தட் இஸ் இந்த மாதம் 27ஆம் தேதி ஓபன் ஆகுது. சோ இன்னும் 6 நாள்ல வந்து அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடும். கண்டிப்பா எல்லாரும் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து 1 மந்த் வந்து ஓபனிங்ல தான் இருக்கும். பட் அந்த 1 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இமிடியேட்டா அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. இந்த அப்ளிகேஷன் என்னைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 25/6 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. 25/6 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. இட் இஸ் 25th of June வந்து க்ளோஸ் ஆயிடும். பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, கண்டிப்பா இமிடியேட்டா அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ வில் பி தேர். தட் இஸ் நீங்க பை மிஸ்டேக்கா ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்குது, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து 29/6 இருந்து 1st of July வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அந்த டைத்துக்குள்ள நீங்க கரெக்ஷன்ஸை முடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த கரெக்ஷனும் உங்க அப்ளிகேஷன்ல பண்ண முடியாது. சோ அது மட்டும் இல்லாம டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4/8/2025 that is ஆகஸ்ட் 4th ல இருந்து ஆகஸ்ட் 10th குள்ள இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. இதுல ஷிஃப்ட் பேசிஸ்ல டெக்னிக்கல் எக்ஸாமும் முடிஞ்சிரும், ஜிஎஸும் முடிஞ்சிரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். TNPSC பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150 rupees. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் வந்து 100 rupees. ஓகே, சோ அதனால ஓவராலா பாத்தீங்கன்னா புட் டுகெதர் 250 rupees வந்து நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும் இது அப்ளை பண்றதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஏஜ் கிரைட்டீரியா. இந்த TNPSC டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த BC BCM MBC DC SC ST இவங்களுக்கெல்லாம் வந்து ஏஜ் கிரைட்டீரியா கிடையாது. அதே நேரத்தில் ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து இந்த ஏஜ் கிரைட்டீரியா மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும், இது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நீங்க BE BTech தட் இஸ் சிவில் ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் இதே மாதிரி கோர் இன்ஜினியரிங்ல வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம சப்போஸ் ஃபைனல் இயர்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்றப்போ உங்களோட ப்ரொவிஷனல் வந்து உங்க கையில இருக்கணும். அது மட்டும் இல்லாம சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ப உங்க டிகிரி சர்டிபிகேட் கையில இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்றப்ப அந்த ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் நம்பரை வந்து என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். அதனால ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க எலிஜிபிள் தான் provided if you have your professional certificate in your hand. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த TNPSC கண்டக்ட் பண்ற இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்ன்.
இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் டெக்னிக்கலா இருக்கும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலா இருக்கும். இந்த பேப்பர் 1லயும் பாத்தீங்கன்னா பார்ட் A பார்ட் B ன்னு பிரிச்சிருப்பாங்க. அந்த பார்ட் A அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அது ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான். அவுட் ஆஃப் 100 क्वेश्चंस வந்து நீங்க 40 क्वेश्चंஸ்க்கு மேல எடுத்துக்கணும். சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட் B, இந்த பார்ட் B பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடா கேட்பாங்க. தட் இஸ் 75 क्वेश्चंस பாத்தீங்கன்னா ஜெனரலா வரும். தட் இஸ் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும். ரிமைனிங் 25 क्वेश्चंस பாத்தீங்கன்னா ஆப்டிட்யூட், ரீசனிங் இத பேஸ் பண்ணி இருக்கும். சோ புட் டுகெதர் பாத்தீங்கன்னா அவங்க கேக்குறது வந்து 100 क्वेश्चंस. அந்த 100 क्वेश्चंस வந்து ஈச் क्वेश्चन கேரிஸ் 1.5 மார்க்ஸ். அப்படி பார்த்தா 150 மார்க்ஸ்க்கு வந்து நீங்க நான் டெக்னிக்கல் எழுதுவீங்க. அதே நேரத்துல டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கேக்குறது வந்து 200 क्वेश्चंस. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஈச் क्वेश्चन கேரிஸ் 1.5 மார்க்ஸ். அப்படி பார்த்தோம்னா இங்க 300 மார்க்ஸ். சோ புட் டுகெதர் பார்த்தோம்னா 450 மார்க்ஸ். இந்த 450 மார்க்ஸ்ல வந்து நீங்க ரிக்கையோட கட் ஆஃப் எடுத்துட்டீங்கன்னா டைரக்டா அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிவில் இன்ஜினியரிங்ல இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வந்து போஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எழுத போற சப்ஜெக்ட்டோட கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 398. ஓகே, இந்த 398 கோடை யூஸ் பண்ணி நீங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, அடுத்தது பாத்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹைவேஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்சஸ், தென் மெரிடைம் போர்டு, தென் ஸ்டேட் இண்டஸ்ட்ரி அண்ட் ப்ரமோஷன் கார்பரேஷன், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ், தென் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 398 சப்ஜெக்ட் கோடை பேஸ் பண்ணி நீங்கள் கோர் இன்ஜினியரிங்கும் ஜெனரல் ஸ்டடீஸும் படித்தா போதும். அதே நேரத்தில் இந்த HRNCE as well as சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற சிலபஸ் படிக்க வேண்டியிருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்கிடெக்சர் இன்வால்வ் ஆயிருக்கும், இதில் டவுன் பிளானிங் இன்வால்வ் ஆயிருக்கும். அதனால இங்கே வந்து சப்ஜெக்ட் கோடு மட்டும் மாறும். பட் புட் டுகெதர் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வேகன்சிஸ் இருக்கு. இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ்ல வேகன்சிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுதுங்க, ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் வந்து 2 டிபார்ட்மெண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட். இதுக்கான சப்ஜெக்ட் கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 399. தட் இஸ் நீங்க கோர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கூட GS சேர்த்து படிக்கிற மாதிரி வரும். அதே நேரத்தில் வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. பட் இதுக்கு சிலபஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க எலக்ட்ரிக்கல்லாம் சேர்த்து படிக்கிற மாதிரி வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ட்ஸ். இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக்கலா இருக்கிற போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட், தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட், தமிழ்நாடு மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. பட் குறிப்பா வந்து இதுல தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் டிகிரி யூ ஷுட் ஹேவ் தி C லைசென்ஸ். சோ அது மட்டும் இல்லாம இதுக்கான சப்ஜெக்ட் கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 400. தட் மீன்ஸ் கோர் எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் கூட நீங்க GS சேர்த்து படிச்சீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேகன்சிஸ்க்குலாம் நீங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்து முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பா சொல்லணும் தான் இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 116 வேகன்சிஸ் வந்து காமனா கொடுத்திருக்காங்க. காமன் நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்ல சிவில் படிச்சிருந்தாலும் சரி, இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்ல மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் சரி இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த 116 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து காமனா கொடுத்திருக்காங்க. பட் அதே நேரத்தில் இதுக்கான சப்ஜெக்ட் கோட் வந்து மாறுது. அவங்க சப்ஜெக்ட் கோட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 562 கொடுத்திருக்காங்க. சோ அதனால நீங்க ஜெனரல் இன்ஜினியரிங் கூட சேர்த்து சிவில் ரிலேட்டடாவும் படிக்க வேண்டியிருக்கும். சோ கைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக பாத்தீங்கன்னா நாங்க கோர்சஸ் லான்ச் பண்ணிருக்கோம். அந்த கோர்ஸ்க்கான டீடைல் வேணும் அப்படின்னா டைரக்டா நீங்க எங்களை கம்யூனிகேட் பண்ணுங்க. எங்களோட கான்டாக்ட் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நான் கண்டினியூஸா டெக்னிக்கல் வீடியோஸ் போறதா இருக்கட்டும், நோட்டிபிகேஷன் வீடியோ போறதா இருக்கட்டும் உங்களை ரீச் ஆகும். எனவே இந்த மாதிரி இருக்கிற டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட்.